யூடியூப் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு சேனல் தியாகம் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஒரு சேனல் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஷோ தியாகம் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஒரு ஷோ நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களோட எம்பியை நீங்கள் தியாகம் பண்ணுறதுல தப்பே இல்லை. இந்த மாதிரியான அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. போய் அதை ஃபஸ்ட்டு படிங்க அப்படின்னாலும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னா நம்ம ஷோவை பார்த்து பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லுவேன். இது பக்கா டிவி வழங்கும் பக்கா காக்டெயில் வித் மீ விஜே சஸ்தி. சினிமா ஈவெண்ட்ஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த செக்மெண்ட்டை பார்க்கணும். இது வெல்கம் டு சினிமா பட்டி. எண்ணி 60 நாள் உன்னை நான் அதுக்குள்ள முடிக்கிறேன், ஸ்கெட்ச் போட்டாச்சு அப்படின்னு பகிரங்கமா அறிக்கை விட்டுருக்காரு ஞானவேல் ராஜா. இப்ப தமிழ் ராக்காஸ்ல இருந்து நம்மளுடைய உழைப்ப, நம்மளுடைய முதலீட, நம்மளுடைய வருமானத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மிக மோசமான நிலைமை இப்ப போயிட்டு இருக்கு. குறைந்தபட்சம் 60 நாள்ல இருந்து 90 நாள்ல அந்த டோட்டல் டீமையும் டவுன் பண்ணிடுவோம். பொதுவாக நடிகர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த படத்துக்காக எங்கள் ரத்தம் வேர்வையெல்லாம் சிந்தி நாங்கள் நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் அதோட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த படத்துக்காக நாங்கள் கெட்டவாதையெல்லாம் திட்டுவாங்கன்னு எல்லா வேலையும் நான் தான் எழுத்து போட்டு செஞ்சேன், தரம் மட்டும்தான் துடைக்கல, ஒரு கட்டத்தில் இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு தோணிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. மேனேஜர் சார் ஒரு ப்ராப்ளம், என்னப்பா ப்ராப்ளம்? இல்லை சார் ஷூட்டிங் என்ன பாட்ட சொல்கிறாங்க. எதுக்கு சார்? எதுக்கு? இல்லை அவங்க எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு. பெர்மிஷன் வச்சுருக்கீங்களா, போய் காட்ட வேண்டியதானே அப்படின்னாரு. இல்லை அது இவங்க அசோசியேஷனா, அது வேறு பில்டர்ஸா. போனப்போ நம்மளை டைரெக்டாக திட்டல, மேனேஜரை திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு தகாத வார்த்தைகளில் திட்டுறாங்கன்னா அப்படியே கையை கட்டிட்டு நிற்கிறேன். ஸோ ஒரு சில விஷயத்தில் நம்ம இறங்கி போகிறதுல தப்பே இல்லை. நான் என் டேரக்டர்கிட்ட இன்னொரு கதையை சார் லைட்டாக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க, அதில் நான் நடிச்சிட்றேன் அப்படின்னு கேட்டேன். அவர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா இந்த கதையில் நான் நடிக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யமன் சங்கர்கிட்ட நான் கேட்டேன், அமரகாவியம் படம் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சங்கர், அதில் ஸ்கூல் போகிற மாதிரி ஒரு எபிசோடு வந்துச்சு. அதில் மட்டும் நீங்கள் காரணக்காரியங்களை மாற்றி கொஞ்சம் வயசான ஆளுக்கு வைக்கிற மாதிரி கதையை மாற்றி அமைக்க முடியுமா நடிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் இல்லை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம், நான் வேற வச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாப்புல. எதுக்கு சொல்ல வரேன்னா, என் மைண்ட் அவ்வளோதான் இருந்துச்சு. பட் இப்போ அந்த ஸ்டோரியை இப்போ நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஃபியில் கேம் ரெக்வஸ்ட்டு, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் மாதிரி இப்போ ஒவ்வொரு நடிகர்களும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவரோட பங்குக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காரு ஸ்ரீ. படம் மார்ச் 10 ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் பார்த்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்த கதையை மட்டும் இதில் இருக்க சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸை மட்டும் ரிவீல் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுதான் இன்னொருத்தருக்கு படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அதை ஸ்பாயில் ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அது மட்டும் பண்ணிடாதீங்க. அது ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். போன வாரம் சமூக வலைதளங்களில் என்னென்ன மாதிரியான ஹாட்டான விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். இது என்னமா அங்க சத்தம் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேமா. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்காக பயங்கரமான கருத்துக்களை எல்லாம் இள கணேசன் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த திட்டத்தை எதிர்த்து கமலஹாசன்ல இருந்து ஜிவி பிரகாஷ் வரைக்கும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள், முக்கியமா பெண்கள் எல்லாம் இந்த திட்டத்தை எதிர்த்து பயங்கரமா நெடுவாசல்ல போராடிட்டு வந்தாங்க. இதனால் வாடிவாசல்ல இனிமேல் நெடுவாசல்ல போல் இருக்கு. பாவம் எதுக்கு இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்கன்னே தெரியல. அவங்க என்ன திட்டத்தை ஆகாயத்தில் செய்வாங்க? நம்ம விவசாயத்தை வேணா ஆகாயத்தில் செஞ்சுக்கலாம், அதெல்லாம் தடுக்கக்கூடாது, தப்பு. இத்தனை நாள் எங்கெங்க போனீங்க, உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு இப்போ மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுதான் வைகோ வந்திருக்காரு இல்லையா, அவர் இந்த அதிமுக திமுக விஷயங்களெல்லாம் நிறையா கருத்துக்களெல்லாம் வெளிப்படுத்தினார். அதை கேட்கறதுக்கு மட்டும் இல்லாமல் மீம்ஸாக பார்க்குறக்கும் சும்மா அப்படி இருக்குது குமுதா, சும்மா அப்படி இருக்குது. உருவாகியுள்ளது புதிய மேட் பேரவை. ஆமாங்க, எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை, மேட் பேரவை. மார்க்கண்டேய கட்சு எப்பவுமே கான்ட்ரவர்சியலான சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாரு சோசியல் மீடியால. போன வாரம் பேசினாரு பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி சூப்பரா ட்ரெண்ட் ஆச்சு. இப்பெல்லாம் செலிபிரிட்டிஸ் ஒரு ட்வீட்டை போட்டோம், ஐயோ அதை நான் போடவே இல்லை, என் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் போன வாரத்தில் சிங்கர் சுசித்ரா சில ட்வீட்ஸ் அவங்களோட ட்விட்டரில் வந்துருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தனுஷை பற்றி, ஈஷா யோகா மையத்தை பற்றி எல்லாம் பயங்கரமாக வந்துருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டு கார்த்திக் குமார் இருக்கார் இல்லையா, ஏய் சுசித்ரா போடலப்பா, அவங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, சாரி ஃபார் த ட்ரபுள் யா அப்படின்னு ஸ்டைலாக ஸ்டேட்டஸ் போட்டு தப்பிச்சிட்டாங்க. எப்பயோ கொடுக்க வேண்டிய ஒரு அவார்டை போன வருஷம் தான் கரெக்டாக கொடுத்தாங்க. அது யாருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த வருஷம் ஆஸ்கர் யாருக்கோ கொடுக்க வேண்டிய அவார்டை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு, ஐயோ இது உங்களுது இல்லை அவங்களுதுன்னு சொல்லி திருப்பியும் ஒரு குளறுபடி பண்ணி பயங்கர கலவரையெல்லாம் பண்ணாங்க. அது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக D16 உரியடியா,
எது பெஸ்ட் படம் அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் போன வாரத்தில் சண்டையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆடா பாவிகளா, தமிழில் வர்றதே இந்த மாதிரி 1-2 நல்ல படம் தான். இப்படி சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் கடவுள் இருக்காங்க குமார். விவேகம் டீசரை எதிர்பார்த்து தலை ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் விஜய் 61 படத்தோட அடுத்த ஷெட்யூல் ஆரம்பமாகிறத வச்சு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க இல்லையா, அது வந்து சோஷியல் மீடியாவில் செம்மையான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. போன வாரம் 3 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை இந்த செக்மெண்ட்டில் தெரிஞ்சுக்கணும். கனவு வாரியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னோட முதல் வார இறுதியில் 6,46,000 வசூல் பண்ணியிருக்கு. முத்துராமலிங்கம் 7,90,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த 2 படங்களுக்குமே ஒரு பிலோ ஏவரேஜான ஓப்பனிங் தான் கிடச்சிருக்கு. ஆனால் எமனுக்கு அப்படி இல்லை, ஒரு செம ஓப்பனிங் கிடச்சிருக்கு. தன்னோட முதல் வார இறுதியில் மட்டும் 1,12,50,000 கலெக்ட் பண்ணியிருக்கு எமன். ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ போன வாரத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த வாரத்தில் மொமெண்ட் ஆஃப் த வீக்கில் சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்துக்கான மொமெண்ட் ஆஃப் த வீக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நெடுவாசலில் 10 நாளையும் தாண்டி போராட்டம் வந்து சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த போராட்டம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை மட்டும் இல்லாமல் இங்கே பல பேர்த்தோட நம்பிக்கை. தியாகம்தான் உன்னை உயர்த்தும் குமார், இந்தியாவுக்காக தமிழ்நாட்டை தியாகம் செய் குமார். ஐயோ, என் வாய் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. நான் அதுக்குள்ளே நான் ஜூட் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டம் தான் ஆகச்சிறந்த திட்டம் குமார்.